ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும் ராஜதந்திரி முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோவ் கதைகளை கேளுங்க. ஹலோ பூபதி, நான் அம்மா பேசுறேன்டா. தெரியுது. என்ன விஷயம் சொல்லு. டேய், நீ மாமா வைட்டடா. தாமரைக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? நீ கண்மணியை கூட்டிட்டு உடனே ஆஸ்பத்திரிக்கு வாப்பா. பாப்போம் வச்சிடுறேன். என்னப்பா, யார் போன்ல? தாமரைக்கு பையன் பிறந்திருக்கான். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். கொஞ்சம் இரு, நான் கண்மணிட்ட சொல்லி அவளையும் கூட்டிட்டு வந்துடுறேன். ஒண்ணு வேண்டாம், வாங்க நம்ம போவோம். இருப்பா, நான் அவளை கூட்டிட்டு வந்துடுறேன். சொன்னா கேளுங்க. கண்மணி, ஒரு சந்தோஷமான விஷயமா, நம்ம தாமரைக்கு ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கான். வாமா, நம்ம எல்லாரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். என்னம்மா, ஒன்னும் பேசாம இருக்க? நான் வரல அத்தை. நீங்களும் அவரும் போய் பார்த்துட்டு வாங்க. உன் நாத்தனாருக்கு குழந்தை பிறந்திருக்கு. நீ போய் பார்க்கலன்னா எப்படி? உண்மைதான் அத்தை, பார்க்கணும் தான். என்னாலதான் அவங்க வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. சாதாரணமாவே என்ன அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு அத்தை. இப்ப நான் அங்க போனா ரொம்ப தப்பு பேசுவாங்க அத்தை. எனக்கும் குழந்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஆனா இப்ப நாங்க போய் உங்க கோவத்துல ஏதாவது பேசினாங்கன்னா வேண்டாம் அத்தை. ரொம்ப நொந்து போயிருக்கேன். அவங்க இன்னும் நோக்கடிப்பாங்க அத்தை. அதுக்கு ஏம்மா நீ அழுவுற? அழாத. இல்ல அத்தை, அவங்க என்ன ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா என் குடும்பத்தை பத்தி தப்பா பேசுவாங்க அத்தை. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. இப்ப நான் இருக்கிற நிலைமையில நொறுக்கி போடுவாங்க. நீங்க போயிட்டு வாங்க, நான் வரல. கிளம்பு, போய் தாமரை பார்த்துட்டு வந்துடலாம். என்ன பாக்குற? அங்க வந்த ஒரு ராயல் ஃபேமிலி பத்தி யாராவது ஏதாவது சொல்லுவாங்களேன்னு நீ ஃபீல் பண்றியா? நிச்சயமா கேட்பாங்க. கேட்காம எப்படி இருப்பாங்க? அதுக்காக நம்ம போகாம இருக்க முடியுமா? குழந்தை பிறந்திருக்கிறது என் தங்கச்சி தாமரைக்கு. உன் குடும்பத்தை பத்தி இல்லாதது பொல்லாதது சொன்னாதான் தப்பு. அதான் ஊரே காரி துப்புது. அப்புறம் என்ன, 2 வார்த்தை சொன்னா ஒன்னும் குறைஞ்சு போயிடாது. உன் குடும்ப கௌரவம் ஏதாவது நிச்சயம் மீதி இருந்தா தானே? அதான் எல்லாம் போயிடுச்சு இல்ல, அப்புறம் என்ன? கிளம்பி வா. எப்படி கலகலன்னு இருந்த வீடு இப்படி ஆயிடுச்சுமா? என்னம்மா அது? மணி 10 ஆகி போச்சு, அப்படியே உட்காந்துருக்கீங்க. அழாதம்மா, அழக்கூடாது. ஆமா, அம்மா எங்கம்மா? அங்க இருக்காங்க. இது எப்படிமா?
அம்மா அழாதீங்கம்மா. நடந்தது நடந்து போச்சு. இனி ஆக வேண்டியதை பாருங்கம்மா. எதுவுமே ஓடலைங்க. என்னால எதுவுமே யோசிக்க முடியல. அம்மா பிள்ளைங்களை பாருங்கம்மா. அவங்களுக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்காங்கம்மா. அவங்கள தைரியப்படுத்தவாவது நீங்க கொஞ்சம் தெம்பா இருக்க வேண்டாமாம்மா? நீங்க சொல்றது புரியுது கணக்கு புள்ள. ஆனா எனக்கு தைரியம் இல்லையே. தெரியுதும்மா, இடி விழுந்த மாதிரி தான் இருக்கும். எந்த வேலையும் ஓடாது. அம்மா உங்களுக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டுமேனு என் பொண்ணு கீதாவை கூட்டு வந்திருக்கம்மா. உள்ள போய் காஃபி டீ ஏதாவது போடுமா? போ. எதுக்கு இதெல்லாம்? முதலாளி வீட்டுல நீங்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ரொம்ப நன்றிங்க. இந்த மாதிரி சமயத்துல நீங்க இப்படி பேசுறது எங்களுக்கு ஆறுதலா இருக்கு. ஆனா இத பத்திலாம் யோசிக்காம எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்டாரு உங்க முதலாளி. இல்லம்மா, ஐயா மனசு எனக்கு ரொம்ப நல்லா தெரியுமா. உங்களையும் பசங்களையும் விட்டுட்டு அவரால் ரொம்ப நாளைக்கு தனியா இருக்க முடியாதுமா. நிச்சயமா நீங்க வேணா பாருங்களேன், அவர் கூடி சீக்கிரம் வந்துருவாருமா. வந்துருவாருமா. வாங்க கணக்குல. வாங்க தம்பி. ஐயா நீங்க இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. இந்த மாதிரி சமயத்துல நீங்க இங்க இருக்கிறது அவங்களுக்கு எல்லா விதத்திலையும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். என்னத்தை சொல்றது, எதையுமே சொல்ல முடியாத அளவுக்கு என்னென்னமோ நடந்து போச்சு. ஆயிடுச்சா? ரெடி. கீதா, இத கொண்டு போய் கொடுமா. மா எடுத்துக்கோங்க. வேண்டாம்மா. பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிங்க கீதாவை கூட்டிட்டு வந்ததுக்கு. இதுல என்னமா இருக்கு? இந்த உதவி கூட செய்யலன்னா அப்புறம் நான் இருந்த என்னமா புண்ணியம். எல்லாருக்கும் கூட எடுத்துக்கோங்க. அத்தை டீ சாப்பிடுங்க. ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா நீ எனக்கு டீ கொண்டு கொடுப்ப? உன்னாலதாண்டி, உன்னாலதான் இந்த குடும்பத்துக்கு இந்த நிலைமை. எந்த நிமிஷம் இந்த வீட்டு படியில காலடி எடுத்து வச்சியோ அந்த நிமிஷத்துல இருந்து அடிமேல 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 அடியா வாங்கி இருந்து இல்லாம போயிட்டாண்டி என் தம்பி. இருந்து இல்லாம போயிட்டான். அத்தை ஏன் அத்தை இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆஹா, எழுத்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களோ? அது சரி, என் தம்பி இல்ல என் பேச்சு எங்க இருந்து எடுபடும்? ஓ ராஜ்யம் இது. நாட்டாம பண்றியாளோ? நீ எது கொடுத்தாலும் விஷம் தாண்டி. விஷம் பிடிச்சவளே, விஷம் பிடிச்சவளே. ரகல விடுமா, அது குணத்தை பத்தி தான் உனக்கு தெரியுமே. யோ, என்னைய தெரியும் உனக்கு? என் குணத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்னோ தெரியுங்கிற. இவளை பத்தி தெரியுமா உனக்கு? இவளும் நல்ல பாம்பு ஒண்ணு, அவ்வளவும் விஷம் ஒண்ணுரும். மா, மித்ரா மேல ஏமா இவ்வளவு கோவப்படுறீங்க? பாவமா, அது என்னமா பண்ணுச்சு? மித்ரா? ஓ, கணக்கு பிள்ளை, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? இந்த குடும்பத்துல சின்ன வயசுலயே ஒண்ணு ஓடுகாலியா ஓடி போச்சே, அந்த ஓடுகாலி மூதேவி இவதான். இவதான் அந்த மேகலா. மித்ரான்னு பொய் பேரை சொல்லிக்கிட்டு இந்த குடும்பத்துல வந்து எல்லாரையும் ஏமாத்தி இருக்கா. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு. ஐயோ, ஃப்ராடு. மித்ரான்னு பொய் பேரை வச்சுக்கிட்டு எங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறா தெரியுமா?
யாருங்க வீட்டுல? வாங்க. வணக்கம். நீங்க சார் நாங்க பேங்க்ல இருந்து வர்றோம். மாப்பிள்ள எல்லா விஷயம் நாங்க கேள்விப்பட்டோம் சார். அதை பத்தி உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்திருக்கோம். உள்ள வாங்க. உட்காருங்க. கலையரசு சார் எங்க பேங்க்ல இந்த வீட்டு பேர்ல லோன் வாங்கியிருக்காரு. இந்த பாருங்க டாக்குமெண்ட்ஸ். பெரிய தொழிலதிபர் தான், மரியாதைக்குரியவர் தான், நல்ல மனுஷன். அதனாலே நாங்க நெருக்கடி கொடுக்காம இருந்தோம். ஒரு முறை நேரா கூப்பிட்டு வான் பண்ணி பார்த்தோம். பல முறை நோட்டீஸ் அனுப்பிச்சோம். சரியா? என்னடா? இல்லக்கா, எனக்கு கூட தெரியாது. எல்லாத்தையும் மறைச்சிருக்காரு. எந்த விதமான பதிலும் கிடையாது. இப்ப ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டாரு. அதனால இப்ப சட்டப்படி ஆக்ஷன் எடுத்து தான் ஆகணும். இந்த வீட்டை நாங்க எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். வீடு ஐயோ. என்ன சரிது? நாங்களே நொந்து போயிருக்கோம். இந்த வீட்டையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எங்க சார் போவோம்? வேற வழி இல்லம்மா. சாரி. மேகலா, நாம எதுக்கும் ஏதாவது ஒரு வக்கீல சார் பார்த்து நீங்க கோர்ட்டுக்கு போலாம், வாய்தா வாங்கலாம், இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் இந்த வீட்லயே இருக்கலாம். ஆனா கடைசியில நாங்க தான் ஜெயிப்போம். அதுக்கப்புறம் ஜப்தி அது இதுன்னு ரொம்ப சிவியரான ஆக்ஷன் எடுப்போம். இதெல்லாம் தேவையான கொஞ்சம் யோசிங்க சார். இந்த வீட்டை நம்ம கொடுத்துடலாம். அம்மா, என்னம்மா? அப்பா பட்ட கடன் தானே, வீட்டை கொடுத்துடலாம்மா. நம்ம ஒரு சின்ன வீடா பார்த்து போயிடலாம். சரிம்மா. சார், இந்த வீட்டை நாங்க உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறோம். ஆனா ஒரு 2 நாள் டைம் கொடுங்க ப்ளீஸ். நாங்க வேற வீடு பார்க்கணும் சார். அது வரைக்கும் தயவு செஞ்சு கொஞ்சம். சரிங்கம்மா, சீக்கிரம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க. இல்லைன்னா பெரிய சிக்கலாய் போயிடும். மேகலா, 2 நாளுக்குள்ள எப்படிமா வீடு பார்க்கறது? ஐயா, எனக்கு தெரிஞ்ச வீட்டு புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு. நீங்களும் சரின்னா என் கூட வாங்க. நாம போய் ஏதாவது வீடு பார்த்துட்டு வரலாம். சரி, நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம். வா. நீ இங்கே இருமா, நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா, ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் இல்ல. வா வா. தாத்தா பாக்குறான் பாரு. வசூலுக்கு புறப்பட்டு இருந்தேன், போன் வந்துச்சு. பேர பிள்ளைய பார்க்க உடனே புறப்பட்டு வந்துட்டோம்ல. எப்படி இருக்க தாமரை? எனக்கு என்னப்பா, சிங்கக்குட்டி மாதிரி ஆம்பளை பிள்ளைய பார்த்திருக்கேன். என்னங்க காட்டுக்குட்டி இல்ல சிங்கக்குட்டி? என்ன கலர் தான் கொஞ்சம் மாமா மாதிரி வந்துருச்சு. நம்ம பிள்ளை கருப்பு சிங்கம். என்ன துளுக்கானோ கொண்டு வந்திருக்கியா? என்ன 100 ரூபா குறையுது? நாளைக்கு காத்தால 100 ரூபாய் கொடுத்துறாங்க. நாளைக்கு காத்தால குடுக்கறது சரிதான். அப்படி நீ குடுத்தீங்கன்னா அந்த 100 ரூபாய்க்கு சேர்த்து தனியா வட்டி கொடுக்கணும், சரிதானே? இது ஓரே தெரியல உங்களுக்கு? இந்த ஆஸ்பத்திரியில உன்னை நம்பி யாராவது 1000 ரூபாய் கடன் கொடுப்பாங்களா? 1000 ரூபாய் கடன் கொடுத்துருக்கேன், வட்டி கொடுக்க வலிக்குதோ? சரிக்கா கொடுத்துறேன். இருடா, இந்த டாப் நர்ஸ் வந்துருச்சா? வரலாக்கா, ஏன்க்கா கேக்குற? படம் கொடுக்கணும், ஆஸ்பத்திரியில வந்து கையெழுத்து போட்டோன்னே என்ன வந்து பார்க்க சொல்லு. சரிக்கா. இங்க வா. இந்த டாக்டர்ஸ் யாருக்காவது பணம் தேவைப்பட்டா கூட என்ன வந்து பார்க்க சொல்லு. நாங்க வாங்குறது 10,000, இன்னும் டாக்டருங்க எல்லாம் வந்து வாங்கணுமா? டாக்டர்ஸ்னா பெரிய கொம்போ, அவங்களுக்கு பணம் தேவைப்படாது? சரிக்கா.
வெரி குட். நான் வெள்ளக்காரன் தாமரையா கொக்கான்னா நம்ம குலம் விளங்க வந்த தைரிய லட்சுமி நீ. ஏங்க கொஞ்சம் வாய மூடுங்க. ஏண்டி இங்க புள்ள பெத்துக்க வந்தியா இல்ல லேவாதேவி பண்ண வந்தியா? பிள்ளைதான் பெத்தாச்சுல, அதுக்கப்புறம் சும்மா தானே இருக்கிறேன். அதுவும் இல்லாம ஆஸ்பத்திரியில எக்கச்சக்கமா பில்ல போட்டுறானுங்க. அவனு போட்ட பில்ல இங்கே வசூல் பண்ணணும் தான் ஃபைனான்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டேன். ஆமாமா, வெளியில தலை கூட காட்ட முடியல, மானு கேடா இருக்கு. நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? தாமரை, உன் உடம்புல ஓடுறது ஏன் ரத்தம்மா? எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆமா, இந்த பணத்தை நீ எந்த கண்டிஷன்ல கொடுக்குற? அதாவதுப்பா, காலையில 900 ரூபாய் வாங்கிட்டு போனாங்கன்னா சாயங்காலம் வரும்போது 1000 ரூபாய திருப்பி கொடுத்துடணும். ஆகா, பேஷ் பேஷ், ரொம்ப நல்லா இருக்கு. அடாடாடாடா தாமரை, நீதான் மாமாவோட நிஜமான வாரிசு, மத்தவங்க எல்லாம் சுத்த வேஸ்ட். ஆமாமா, ஆம்பளை பிள்ளைங்கெல்லாம் விரையும், பொம்பளை பிள்ளைதான் ஆதாயங்கிறத நீ நிரூபிச்சிட்டவா. மாமா சுப்பையா போயிட்டு போறான், நம்ம சீக்கிரம் போகணும். ஐயோ ஆமா, பேர பிள்ளைய பார்க்க வந்த அவசரத்துல அவனை விட்டு வந்துட்டு அவன் ஓடிட போறான். ஐயோ, முதல்ல அவனை போய் பிடிங்கப்பா, பணத்தை வாங்கிட்டு வாங்க. வேற பிள்ளை எங்க போயிட போறான்? வீட்டுக்கு வந்து நிதானமா கொஞ்சிக்கலாம். சரி சரி, போ போ போ. சரி, பணத்தை என்கிட்ட கூட. நானே வச்சுக்கிறேன், நீ தொலைச்சு போடுவேன். என்னடா தங்கம்? வானே. என்ன தமரை, எப்படி இருக்க? என்ன சொல்றான் உன் பையன்? அது வரல. வந்திருக்கா இரு, கூப்பிடுறேன். உள்ளவா. அடடடட, அண்ணி வாங்க, அண்ணி வாங்க. என்ன அங்கேயே மயங்கி மயங்கி நிக்கிறீங்க? உள்ள வாங்க. அட வாங்க, நல்லா இருக்கீங்களா? அது எப்படி நல்லா இல்லாம இருப்பீங்க? அதான் என்ன அடிச்சு வீட்டை விட்டு விரட்டி விட்டீங்களே. ரஷ்ய எழுத்தாளர் ஆண்டன் செக்கோவின் பேச்சாளர் மாப்பிள்ளையும் அப்பாவும், ராஜதந்திரி, முதல் வகுப்பு பயணிகள் உள்ளிட்ட சிறந்த கதைகள் இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. செக்கோ கதைகளை கேளுங்க.